என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது பிலிப்பியர் 4 அதிகாரம் 14 ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உபத்திரவத்திலே உடனிருங்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தில் அநேகம் சபைகளை ஸ்தாபித்தார். அதில் பிலிப்பிய திருச்சபையாருக்கு, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக பல விதங்களில் அவர்களை நிருபம் எழுதி உற்சாகப்படுத்தினான். பவுல் தனக்குண்டான கஷ்டங்கள், எதிர்ப்புகள், உபத்திரவங்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி, தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தனக்கு கிருபையாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டு போகும்படியான பெலனையும் மனதையும் தனக்கு கொடுத்தார் என்கிறான். பிலிப்பிய திருச்சபையாரான நீங்கள் என்னுடைய உபத்திரவங்களிலே எனக்கு உதவியாக இருந்தது நலமாயிருக்கிறது என்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நாம் பலரிடத்திலும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுவது இயல்பானதுதான். அது முக்கியமானதும் கூட. அதே சமயத்தில் ஜெபம் பண்ணுவதோடு அவர்களுக்கு உதவி செய்வதும் முக்கியமாகும். ஒருவருடைய தேவைகளை அறிந்து நாம் அவர்களுக்காக செயல்பட வேண்டும். மற்றவர்களின் கஷ்டத்தின் சமயத்தில் அவர்களுடன் கூட இருந்து அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். இதுவே அழைக்கப்பட்டவர்களான நம்முடைய முக்கிய வேலையாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, மற்றவர்களின் வேதனை கஷ்டங்களை அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் உதவி செய்யும்படியாகவும் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.